இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன எப்படி கேக்குறீங்க? பண விஷயமா தான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு எதுவும் பேலன்ஸ் வைக்கலையே. ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டே தானே மாஸ்க் வாங்கினேன். ஆமாமாமா, அதுல உங்களை குறை சொல்ல முடியாது. சொன்ன அமௌண்ட்டை ₹1 குறையாம கொடுத்துட்டீங்க. அன்னைக்கு மாஸ்க் ஆர்டர் பண்ணும்போது யாரோ ஒருத்தரை கரெக்ட் பண்றதுக்காகன்னு என்கிட்ட சொன்னீங்க. அப்ப அது உங்க பர்சனல் மேட்டர்னு நான் கூட ரேட்டை கம்மி பண்ணேன். ஆனா நீங்க அந்த மாஸ்க் வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராவே மாறி நல்லா கல்லா கட்டுறீங்களாமே. அதுல எனக்கு கொஞ்சம் பங்கு தந்தா தப்பு இல்லையே. இங்க பாருங்க, நான் இன்ஸ்பெக்டரா நடிச்சது ஒரே நாள் தான். அது கூட எனக்காக இல்ல. இனிமே நான் நினைச்சாலும் அப்படி பண்ண முடியாது. தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. எனக்கு பணம் வேணும். கொடுத்தா வாங்கிட்டு வந்த தடம் தெரியாம போயிட்டே இருப்பேன். அப்படி இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். அப்புறம் பணத்தை என்ன முடியாது, ஜெயில் கம்பி தான் என்ன முடியும். வசதி எப்படி? இவன் ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். பணம் வாங்காம போக மாட்டான் போல இருக்கே. அப்படியே கொடுத்தாலும் அடிக்கடி வந்து பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். சோ இனி இவனை விட்டு வைக்க கூடாது. என்ன பேச்சே காணா? போலீஸ்ட போட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் பணம் எடுத்துட்டு வரேன். மிரட்டினா தான் பணம் வருது. என்னையா பிளாக்மெயில் பண்ற? செத்து தொலைடா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். பிரியாங்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை நான் அனுப்பியிருக்கேன். அதை செக் போஸ்டுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி அலர்ட் பண்ணுங்க. அவ சிட்டியை தாண்டக்கூடாது. கம்ப்ளீட்டா சோதனை போட சொல்லுங்க. அவ ஃபோன் நம்பர் அனுப்பியிருக்கேன். ட்ரேஸ் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிங்க. ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம், நீங்க போட்டோவோட கொடுத்த நம்பரை லொகேட் பண்ணிட்டோம். நம்ம டீம் ஆட்களும் அங்க போயிட்டு இருக்காங்க மேடம். உங்களுக்கும் லொகேஷன் அனுப்பியிருக்கேன். நீங்களும் அங்க போயிடுங்க மேடம். ஓகே, நான் பாத்துக்கிறேன், வைங்க. கொஞ்சம் ஸ்பீடா போங்க. ஓகே மேடம். அந்த வண்டியை விடக்கூடாது. போலீஸ் வண்டி நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன துர்கா இப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட. மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை ஏத்துக்க வேண்டியதுதான். அன்னைக்கு அப்படி இருந்தது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இன்னைக்கு இப்படி இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ உன் விஷயத்துல மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு சொல்லு. அப்படி இல்ல, இதுவும் கடந்து போகும். ஓ சரி, அதை விடு. எதுக்காக என்ன துரத்திட்டு வந்து
நான் கடந்து போக முடியாம வழிய மறைச்சு கார் நிறுத்தியிருக்க. உன்னை அரெஸ்ட் பண்ணதான். ஏய் விளையாடாத துர்கா, நான் அர்ஜென்ட்டா போகணும். எதுக்காக என்ன பிளாக் பண்ண? முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. நான் விளையாடல பிரியா. இத்தனை நாளா நீ விளையாடிட்டு இருந்தல்ல, அந்த கேம் இன்னைக்கு ஓவர். என்ன மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி சந்துருவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது செகண்ட் ரீசன். இன்ஸ்பெக்டர் துர்காவா ஆள் மாறாட்டம் செஞ்சு என் பேருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு. இந்த குற்றத்துக்கெல்லாம் நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், நீ என் மேல சுமத்துற குற்றத்துக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? நீ என்ன மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ண குற்றங்களுக்கு வேணா ஆதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னை கைது பண்றதுக்கு என்கிட்ட இன்னொரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. வீடியோ ஆதாரம் இருக்கு. பாக்குறியா? பிரியாத அப்படி பண்ணா. இருங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம் வேண்டாம் மேடம் வேண்டாம். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். பிரியாவுக்கு உங்களை மாதிரி மாஸ்க் பண்ணி கொடுத்தது நான் தான். ஃபோன்ல நான் சொல்றதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. மரண வாக்கு மூலமா இதை எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லுங்க. என் பேரு மணி, மாஸ்க் மணி. செலிபிரிட்டி ஃபேஸ் மாஸ்க் விற்கிறது என்னோட தொழில். ஒரு நாள் பிரியான்றவங்க என்னை தேடி வந்து துர்கான்றவங்க போட்டோவை கொடுத்து அவங்க ஃபேஸ் மாஸ்கை பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அது பணத்தை வாங்கிட்டு நான் அதை பண்ணி கொடுத்தேன். அந்த மாஸ்கை மிஸ்யூஸ் பண்ணி அவ இன்ஸ்பெக்டர் துர்காவன் நடிச்சு அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அவளை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலான்னு இங்க வந்தேன். அப்பதான் அவ என்னை கட்டையில அடிச்சிட்டா. இனிமே நான் பொழைக்க மாட்டேன். என்னோட சாவுக்கு காரணம் பிரியாதான். அவளை நீங்க விடாதீங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. குடியா ஏறுடி.